இன்று உனக்கு ஒரு மிக பெரும் உண்மையை உணர்த்துவதற்குத்தான் இந்த சாய் தேவன் உன் இல்லம் தேடி வந்து இருக்கின்றேன். என் கண்ணின் மணியே, உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு எப்படி இருக்கின்றாரோ என்று உன் மனம் கலங்கிக் கொண்டிருந்தது, உன் மனம் குழம்பிக் கொண்டிருந்தது. அவர் இந்த நிலையில் தான் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக வந்து இருக்கின்றேன். நீ அவரை விட்டு பிரிந்து விட்ட பிறகு அவருடைய நினைவுகளோடு மட்டும்தான் உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்கிறாய். நான் அவர்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்தேன், நன்மையான காரியத்தை மட்டும்தான் செய்தேன், ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று உன் மனம் மறந்திக் கொண்டிருந்தது. எத்துணை நல்லது செய்தாலும் என் மனதை புரிந்து கொள்ளும் அளவிற்கான பக்குவத்தை அவர் வைத்து கொள்ளவில்லையோ என்று எண்ணி விடாதே. அவரது சூழ்நிலையும் அவரது பாதையும் தான் அதை அப்படியெல்லாம் அங்கு நகர்த்தி கொண்டு சென்று இருக்கின்றது. நீயோ அங்கு உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றாய். ஆனால் அவர் என்ன நினைக்கின்றார் தெரியுமா? உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை காயப்படுத்தி விடக்கூடாது, கலங்கடித்து கூட விடாது என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் உன் பேச்சை கேட்காதது போல் அங்கு செய்து கொண்டிருக்கின்றார். உன் மனதை காயப்படுத்துகின்ற அளவுக்கு அவருக்கு சிறிதுளியேனும் எண்ணம் கிடையாது. ஆனால் அதை பற்றி எல்லாம் நீ யோசித்து கொண்டே இருக்காதே. என் கண்ணின் மணியே, தொலைதூர பயணத்தில் உங்களது பிரிதல் இருந்து கொண்டு இருந்தாலும் அந்த புரிதலில் இப்பொழுது நீ வெற்றி பெறும் தருவாயில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய். மனம் ஒத்து போக வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது மற்றதை பற்றி ஏன் கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய்? உனக்கான வெற்றியை தருவதற்குத்தானே நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் மனதில் இருக்கின்ற கவலையை எல்லாம் விட்டொழித்து விட்டு இந்த அப்பனிடம் முழுவதுமாக நீ சரணடைந்து பார். உனக்கான நிலையை நான் நல்லதாக உருவாக்குவதற்கும் நன்மையானதாக உருவாக்குவதற்கும் தான் வந்து இருக்கின்றேன். நீ நினைக்கின்றாய் நம்மை சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள், ஆனால் நம் அப்பன் மட்டும் நம்மை உயர்த்தாமல் அப்படியே வைத்து கொண்டு இருக்கின்றாரோ என்று. யார் சொன்னது? என் குழந்தையை உன் நலனில் நான் அக்கறை கொள்ள மாட்டேனா? உனக்கான வெற்றியை நான் தர மாட்டேனா? உன் மனதில் அப்படி ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே. உன்னுடைய போராட்ட களத்தில் வேறு யாரும் நின்று கொண்டாலும் அவர்கள் உன்னுடைய எண்ணத்தை போல் பிரதிபலிக்கப் போவதில்லை. ஏனென்றால் உனக்கான வெற்றியை தருவதற்கு அவர்கள் உறுதியாக போகும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உன் சந்தோஷம்தான் அவர்கள் சந்தோஷம் என்று எண்ணிக்கொண்டு உனக்கு உயிரானவர் அல்லவா அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதை நினைத்தும் வருந்தாதே, எதற்காகவும் அழுது கொண்டு இருக்காதே. வெற்றியின் பக்கம்தான் நீ சென்று கொண்டு இருக்கின்றாய், நீதியின் பக்கம்தான் நீ சென்று கொண்டு இருக்கின்றாய், நேர்மையின் பக்கம்தான் நீ சென்று கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் யோசித்து உன் மனநிலையை நீ காயப்படுத்தி கொண்டே இருக்காதே. உன்னுள் என்ன இருந்தாலும் ஏது இருந்தாலும் அத்தனை விஷயத்தையும் தாண்டி ஜெயிக்கப் போவதற்காகத்தானே உழைத்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் உன் சாய் தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எந்த ஒரு செயலை செய்யும் போது அதை திட்டமிட்டு செயல்படுத்துகின்றாய். ஆனால் அந்த திட்டமிட்டு செயல்படும் செயலானது மற்றவர்களை பாதித்து விடுமோ என்று நினைத்து கொண்டு செல். உன்னுடைய முடிவு மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு இழைக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். அப்படி இருக்கும்போது உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது நீ யாருக்காகவும் எதை கண்டும் அச்சப்பட தேவையில்லை. உன்னுடைய முடிவில் தெளிவாகத்தானே இருக்கின்றாய். உனக்கான பாதையில் நீ தெளிவாகத்தானே இருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் சிந்திக்காதே நமக்கானது வருமா வராதா என்று. நிச்சயம் வரும் என்ற நம்பிக்கையில் நீ உன் உழைப்பை முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி கொண்டே இரு. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றியை தான் பெறப்போகிறாய். நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தத்தான் போகிறேன். வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே,
உன் மனதில் உள்ள ஆசையும் கனவையும் நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு நிலையிலும் என் பிள்ளைகள் என் நிலை மாறாமல், எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து பின்வாங்காமல், எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்து பின்வாங்காமல் நீ உனக்கானவருக்காக உழைத்து கொண்டிருக்கின்றாய். அப்படி உழைக்கும் உன்னை நான் வெற்றியின் பாதைக்குத்தானே அழைத்துச் செல்வேன். யாருமே இல்லை என்று தவித்து கொண்டு இருக்கும் கனவை தாண்டி உனக்காக இவர்தான் இருக்கின்றார் என்று உன் பிரிந்து சென்றவரை உன்வசம் வரப்போகிறார். தவறுதலாக ஒரு முடிவு எடுத்து விட்டோமோ என்று அவர் நினைத்து கொண்டு இப்பொழுது உன்னிடத்தில் கரம் பற்றத்தான் போகிறார். நினைப்பது மாதிரி வாழ்க்கை எவ்வளவு எளிதாக இங்கு யாருக்கும் அமைந்துவிடப் போவதில்லை. அப்படி இருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை நினைத்தும் நீயும் கலங்கி கொண்டிருக்காதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, என் அப்பன் இருக்கும்போது எனக்கு என்ன சோதனை வந்துவிடப் போகிறது என்பதை மட்டும் நீ உறுதியாக இரு. எந்த நிலையிலும் நீ உன் உயிருக்கு உயிரான அவரை நினைத்து கொண்டு தானே இருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய்? உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது உன்னை பற்றி பிரிந்தவரும் அங்கு நலமாகத்தான் இருக்கின்றார். நீ அவரை நல்விதமாகத்தானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றார். நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே என்னிடம் பிரிந்து சென்ற உறவை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது அவர் நல்லதான் இருக்கப் போகிறார் என்ற செய்தியை, என்ற மகிழ்ச்சியான தருணத்தை நான் உன் கண்களில் காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன். எதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே, எதை நினைத்தும் நீ கலங்கிக் கொள்ளாதே. வர செய்களும் வருகின்ற செயலும் நான் உனக்கு தீர்மானித்தபடியும் என் கட்டளைப்படியும் தான் உனக்கு நான் விதித்து கொண்டு இருக்கின்றேன். இந்த அப்பன் எழுத விதி எப்படி தங்கமே மாறும் என்று நினைக்கின்றாய்? நான் சரியான நேரத்தில், சரியான திசையில், சரியான காரணத்தோடு, சரியான முடிவோடு தான் என் பிள்ளையை சந்திக்க வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு வருகின்ற ஒவ்வொரு செயலையும் பார்த்து நானே சில சமயத்தில் பிரமித்தது உண்டு. ஏனென்றால் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் என் பிள்ளைகள் எவ்வளவு எளிதாக அதை கடந்து வருகிறார்கள் என்று. திரும்ப திரும்ப நீ சின்ன சின்ன விஷயத்திற்காக மனம் நோகடித்து கொண்டே இருக்காதே. உன்னையே நீ வருந்தி கொண்டு இருக்காதே. வருவது வந்துவிட்டு போகட்டும். உன் மனதான கவலைகளை நான் எடுத்துக்கொண்டு உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் தீர்மானித்து விட்ட போதிலும் இனி வருகின்ற வினைகளை பற்றியும் வந்த வினைகளை பற்றியும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. இந்த சாயப்பன் இருக்க கலக்கம் எதற்கு? நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதில் நான் உறுதியாக தெளிவாக இருக்கும்போது உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களை பற்றி எல்லாம் நினைத்து வருந்தாதே. நீ நினைத்து வருந்தும்படி செயல்கள் இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை. மனதால் உனக்கு நான் வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போதே அதை முழுமனதோடு வரவேற்க தயாராக இரு. என் தங்கமே, எத்துணை சோகங்கள் உன்னை வந்து தாக்கினாலும் அத்துணை இடத்திலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றான் என்பதை மட்டும் நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். நடப்பதையும் நடக்கப் போவதையும் இந்த அப்பனை தாண்டி எதுவும் நடக்காது என்று தெரியும் அல்லவா? தீமையை நான் என் கையில் ஏந்தி விட்டேன். உனக்கு நடக்க இருக்கும் செயலை, விபரீதத்தை நான் கையில் ஏந்தி விட்டேன். இனி வரப்போகும் ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னை வெற்றியின் பாதைக்கல்லவா அழைத்துச் செல்ல இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன். சோகத்தோடு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உன் சோதனையை சரித்திரமாக மாற்ற இந்த சாய்தேவன் வந்திருக்கும் போது உன் மனதில் எந்த கவலையும் கொள்ளாதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயம் கொள்ளாதே. நீ நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தர வந்திருக்கும் போது எதை நினைத்து நீ வீணாக யோசித்து கொண்டிருக்கின்றாய்? என் பிள்ளையே, உன் அவமானங்கள் எல்லாம் வெகுமானங்களாக மாறப்போகிறது. உன் விமர்சனங்களை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றாய்.
உன்னை விட்டு பிரிந்தவர் உன்னை தேடி தானாகத்தான் வரப்போகிறார். நீ நன்மையாக நினைக்கும் விஷயத்தில் அவரும் நன்மையாக நினைத்து மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழும் காரியத்தை தான் செய்ய போகிறீர்கள். உனக்கான வெற்றி பாதை அமைத்து கொடுத்து விட்டுத்தான் இந்த சாய்தேவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இனி வருகின்ற செயலை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டும் கலங்கி கொண்டும் இருக்காதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் என்னால் தீர்மானித்து விட்ட போதிலும் இனி வருகின்ற நினைத்த செயல்கள் எல்லாம் உனக்கு வெற்றிகரமாகத்தான் அமையப் போகிறது. எந்த ஒரு போராட்டத்தை மனதோடு வைத்துக்கொண்டு இதில் வெற்றி பெறுவோமா மாட்டோமோ என்று கையில் எடுத்திருக்கின்றாயோ அதில் 100% வெற்றியை உனக்கு தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ நினைத்தது அப்படியே தான் பலிக்கப் போகிறது. நடத்தி தருவது இந்த அப்பனாக இருக்க போகும்போது நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.